ஒரு அடர்ந்த ரொம்ப அழகான பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு டிஸ்னி வேர்ல்டு மாதிரி இருக்கிற மாயாஜால காடு. அந்த காட்டுல பெரிய பெரிய மரங்கள்லாம் வானத்தை தொடர அளவுக்கு ஒசரம். இந்த காட்டுல ஒரு பெரிய எறும்பு கூட்டம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுல நம்ம ஹீரோ பேரு ஆர்த்தர். ஆர்த்தர் ஒரு சுட்டி பயல், ரொம்ப சுறுசுறுப்பான அழகான சிவப்பு நிற எறும்பு. அவனுக்கு எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காலையில சூரிய வெளிச்சம் மரங்களுக்கு நடுவுல அழகா விழுந்துட்டு இருக்கு. நம்ம ஆர்த்தர் அவனோட சைஸை விட பல மடங்கு பெரிய ஒரு பச்சை இலைய தன்னோட தலைக்கு மேல தூக்கிட்டு வியர்வை சிந்த கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அவனுக்கு பின்னாடியே ஒரு பெரிய எறும்பு படையும் ரொம்ப டிசிப்ளினா வரிசையா கலர் கலரான பெரி பழங்களையும் நட்ஸையும் தூக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆர்த்தர் எதிர்த்து வர எறும்புகளுக்கு ஹைஃபை கொடுத்துக்கிட்டே ரொம்ப உத்வேகமா வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்பப்போ அந்த பெரிய மரங்களை அண்ணாந்து பார்த்து நாமளும் ஒரு நாள் இவ்ளோ உசரத்துக்கு பறக்கணும்னு பெரிய பெரிய கனவுகள்லாம் காணுவான். எல்லாம் ரொம்ப அழகா அமைதியா போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு பூமி லேசா அதிர்ற மாதிரி இருந்துச்சு. தரையில இருந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் தானா மேல எகிரி குதிச்சுச்சு. எறும்புகள்லாம் பயந்து போய் நின்னுடுச்சுங்க. என்ன நடக்குதுன்னு ஆர்த்தர் சுத்தி முத்தி பாக்குறான். திடீர்னு டம் டம்னு பெரிய சத்தம். மலையில இருந்து ஒரு பாறை உருண்டு வர மாதிரி ஒரு பிரம்மாண்டமான யானையோட காலு ஆர்த்தருக்கு பக்கத்துல தப்புன்னு வந்து விழுந்துச்சு. மண்ணெல்லாம் பறந்து எறும்புகள் மேல பட்டுச்சு. கேமராவை அப்படின்னு மேல தூக்கி பார்த்தா அதுதான் ப்ரூனோ. அந்த காட்டிலேயே ரொம்ப பெரிய முரட்டுத்தனமான யானை. ப்ரூனோவோட உடம்பு பாக்குறதுக்கு அவ்வளோ பெருசா, தோல் ரொம்ப தடிமனா, பெரிய பெரிய தந்தங்களோட இருப்பான். ஆனா அவனுக்கு ரொம்ப திமிரு. இந்த காட்டிலேயே நான் தான் பலசாலி, நான் சொல்றதுதான் சட்டங்கிற அகங்காலம். ப்ரூனோ ரொம்ப திமிரா ஒரு சிரிப்பு சிரிச்சான். சும்மா போயிட்டு இருந்தவ தன்னோட பெரிய தும்பிக்கையால ஒரு சின்ன மரத்தை சுத்தி அதை வேரோட புடுங்கி வீசினான். அதை பார்த்து காட்டுல இருந்த சின்ன சின்ன முயல்கள் பறவைகள்லாம் உயிரை கையில புடிச்சிட்டு தெரிச்சு ஓடிச்சுங்க. மத்தவங்க பயப்படுறத பார்த்து ப்ரூனோக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போதான் ப்ரூனோவோட கண்ல எறும்புகள் இவ்ளோ நாளா கஷ்டப்பட்டு சேகரிச்சு வச்சிருந்த உணவு குவியல் பட்டுச்சு. கலர் கலரான பெரி பழங்கள் நட்ஸ் எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. ப்ரூனோவோட கண்ணு குறுக்காகி முகம் ரொம்ப கொடூரமா மாறுச்சு. அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் தோணுச்சு. அந்த உணவு குவியலுக்கு மேல அவனோட பெரிய கால் மெதுவா போச்சு. எறும்புகள்லாம் ஐயோ வேண்டான்னு கத்துதுங்க. ப்ரூனோவோட பெரிய நிழல் எறும்புகள் மேல விழுந்துச்சு. நசுக்கு, ஒரே மிதி, அவ்வளோதான். எறும்புகள் மாசக்கணக்கா சேகரிச்ச பெரி பழங்களெல்லாம் சதக்குன்னு நசுங்கி ஜூஸ் எல்லாம் மண்ணோட மண்ணும் கொத கொதன்னு ஆயிடுச்சு. எல்லா உணவும் நாசமாயிடுச்சு. இத பார்த்து ப்ரூனோ தும்பிக்கைய தூக்கி வானத்தை பார்த்து ரொம்ப சத்தமா திமிரா வில்லன் மாதிரி சிரிச்சான். ப்ரூனோட அங்க இருந்து போனதும் எறும்புகள் எல்லாம் அந்த இடத்துல உட்கார்ந்து குமரி குமரி அழுதுட்டு இருந்துச்சுங்க. குளிர்காலத்துக்கு நம்ம கிட்ட சாப்பாடே இல்லையேன்னு எல்லாம் கட்டி பிடிச்சு அழுதாங்க. ஆனா ஆர்த்தர் மட்டும் அழல. அவனோட முகம் சோகத்திலிருந்து கடுமையான கோபத்துக்கு மாறுச்சு. அவனோட சின்ன கைகள் ரெண்டையும் இறுக்கமா முறுக்கினான். ப்ரூனோ நடந்து போன பெரிய பெரிய கால் தடத்துல சேத்துல இறங்கி ரொம்ப கோபமா நடந்து போனா ஆர்த்தர். கொஞ்ச தூரத்துல ப்ரூனோ ஒரு மரத்துல அசால்ட்டா இலைகளை சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆர்த்தர் நேரா போய் ஒரு பெரிய பாறை மேல நின்னுக்கிட்டான். கீழே இருந்து மேல பாக்குறப்போ ப்ரூனோவோட சைஸுக்கும் ஆர்த்தருக்கும் சம்பந்தமே இல்ல. இவ்ளோ பெரிய யானைய ஒரு சின்ன எறும்பு எதிர்த்து நிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆர்த்தர் தன்னோட சின்ன விரலை நீட்டி, ஏ ப்ரூனோ, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நாங்க கஷ்டப்பட்டு சேகரிச்ச உணவை மிதிப்ப? உனக்கு பலம் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு ரொம்ப கோபமா கத்துனான். ஒரு பக்கம் ஆர்த்தர் கோபத்துல கொதிக்க, இன்னொரு பக்கம் ப்ரூனோ ரொம்ப அலட்சியமா கீழே குனிஞ்சு பார்த்தான். ப்ரூனோ ஒரு நக்கலான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே மூச்சு காத்த தும்பிக்கை வழியா ஹூஷ் அப்படின்னு பலமா ஊதுனான். அந்த காத்துக்கே ஆர்த்தர் பல அடி தூரம் பறந்து போய் தூசில விழுந்தான். ப்ரூனோ அவனை ஏளனமா பார்த்துட்டு தன்னோட வாலை ஆட்டிக்கிட்டே திமிரா நடந்து போயிட்டான். மண்ணுல விழுந்த ஆர்த்தர் மெதுவா எந்திரிச்சு தன் மேல பட்டிருந்த தூசிய தட்டி விட்டான். போயிட்டு இருக்கிற ப்ரூனோவை ரொம்ப கூர்மையா பார்த்தான். இவனுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும். ஒரு சின்ன எறும்பு நினைச்சா என்ன நடக்கும்னு இவனுக்கு காட்டுறேன்னு மனசுல சபதம் எடுத்தான். அன்னைக்கு சாயங்காலம் சூரியன் மறையிற நேரம். காடே ரொம்ப அழகா தங்க நிறத்துல ஜொலிக்குது. ஆர்த்தர் ஒரு காளான் மேல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தான். யானையை எப்படி அடிக்கிறது? அதுக்கு பலவீனம் தும்பிக்கை தான். அதுக்குள்ள போனா யானைய கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு அவனுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. அதே நேரம் ப்ரூனோ நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக ஒரு பெரிய ஆலமரத்தை தேடி போனான். அந்த மரத்துல சாஞ்சு தும்பிக்கைய தரையில நீட்டி வச்சுட்டு குர்ரு குர்ருன்னு பெரிய சத்தத்தோட குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சான். இதுதான் சரியான நேரம்னு ஆர்த்தர் முடிவு பண்ணான். ஒரு புல்லுக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்த்த ஆர்த்தர்
ரொம்ப மெதுவா சத்தமே வராம அந்த பெரிய தும்பிக்கைய நோக்கி நடந்து போனான். தும்பிக்கையோட வாசல் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய இருட்டான குகை மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. உள்ள இருந்து காத்து ஹூஷ் ஹூஷ்னு வேகமா வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஆர்த்தர் ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டுட்டு நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு ரொம்ப தைரியமா அந்த தும்பிக்கைக்குள்ள காலடி எடுத்து வச்சான். உள்ள போனதும் அந்த இடம் ரொம்ப இருட்டா ஈரப்பதமா பிங்க் கலர்ல குகை மாதிரி இருந்துச்சு. ஆர்த்தர் தட்டு தடுமாறி நடந்து உள்ள போனான். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான மென்மையான ஒரு இடத்த பார்த்தான். இதுதான் சரியான இடம்னு ஆர்த்தர் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சான். ஆர்த்தர் தன்னோட சின்ன வாயை நல்ல பெருசா திறந்து முழு பலத்தையும் திரட்டி அந்த மென்மையான இடத்துல நச்சுன்னு ஒரு கடி கடிச்சான். வெளியே தூங்கிட்டு இருந்த ப்ரூனோ ஆன்னு அலறிக்கிட்டு அப்படியே ஷாக் ஆகி முழிச்சான். அவனோட கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு, நெத்தியில வேர்வை கொட்டுச்சு. என்னடி இது, தும்பிக்கைக்குள்ள ஏதோ அரிக்கிற மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு நினைச்சு தன்னோட முரட்டு காலால தும்பிக்கைய பலமா சொரிஞ்சு பார்த்தான். வலி போல. உள்ள ஆர்த்தர் குலுங்குற தும்பிக்கைக்குள்ள ஒரு ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி அங்கும் இங்கும் தூக்கி வீசப்பட்டான். ஆனா அவன் விடல. சதைய கெட்டியா புடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இன்னொரு இடத்துல இன்னும் பலமா கடிச்சான். ப்ரூனோக்கு உயிர் போற மாதிரி வலி. அவன் தும்பிக்கைய மரத்துல போட்டு தேய்ச்சான், தரையில அடிச்சான், காடு முழுக்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்தி சுத்தி ஓடுனான். அவனோட தும்பிக்கை காத்துல கண்டபடி பறந்துச்சு. அவ்வளோ பெரிய திமிர் பிடிச்ச யானை இப்படி கஷ்டப்படுறத பார்த்து காட்டுல இருக்கிற மத்த விலங்குகள் எல்லாம் மரத்துக்கு பின்னாடி இருந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்துச்சுங்க. வலியில துடிச்ச ப்ரூனோ நேரா ஒரு பெரிய ஆத்தங்கரைக்கு ஓடுனான். தும்பிக்கைய தண்ணிக்குள்ள விட்டு பெரிய மோட்டார் மாதிரி தண்ணிய உறிஞ்சி உறிஞ்சி வெளியே பீச்சி அடிச்சான். உள்ள பெரிய சுனாமி வந்த மாதிரி தண்ணி அடிச்சிட்டு போனாலும் ஆர்த்தர் ஒரு சின்ன தோலை கெட்டியா புடிச்சுக்கிட்டு அசங்காம இருந்தான். கடைசியில வலியிலையும் சோர்வுலையும் தளர்ந்து போன ப்ரூனோ ஆத்தங்கரையில அப்படியே மண்டிட்டு விழுந்தான். அவனோட மொரட்டு கண்கள்ல இருந்து பெரிய பெரிய கண்ணீர் துளிகள் தண்ணியில விழுந்துச்சு. வானத்தை பார்த்து தான் 2 காலையும் தூக்கி கும்பிட்டு, ஐயோ சாமி, என்னைய விட்டுரு, நான் தோத்துட்டேன், என்னால இந்த வலியை தாங்க முடியல அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி அழுதான். அப்போ தும்பிக்கைக்குள்ள இருந்து ஆர்த்தர் சத்தமா, நான் ஆர்த்தர் பேசுறேன், நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை, இனிமே யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு ஒரு ராஜா மாதிரி கத்துனான். பயந்து போன ப்ரூனோ நெஞ்சில கைய வச்சு, நான் சத்தியம் பண்றேன், நான் இனிமே யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், எல்லாரையும் மதிப்பேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சினான். சத்தியத்தை கேட்ட ஆர்த்தர் மெதுவா தும்பிக்கையோட நுனி வழியா வெளியே வந்தான். வெளியே வந்து சூரிய வெளிச்சத்துல கெத்தா நின்னுட்டு இருக்கிற அந்த சின்ன எறும்ப பார்த்து ப்ரூனோக்கு ரொம்ப ஷாக்கு. இவ்ளோ பெரிய எனக்கு ஒரு சின்ன எறும்பு இம்புட்டு பெரிய ஆப்பு வச்சிருச்சேன்னு அவன் ஆச்சரியத்தோட பார்த்தான். ஆர்த்தர் ப்ரூனோவை பார்த்து ரொம்ப கண்டிப்பா தன் விரல நீட்டி புத்திமதி சொன்னான். அதை கேட்ட ப்ரூனோ தன்னோட பிரம்மாண்டமான தலைய கீழே குனிஞ்சு அந்த சின்ன எறும்புக்கு உண்மையான மரியாதையையும் மன்னிப்பையும் கேட்டான். அடுத்த நாள் காலையில காடே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ப்ரூனோ முற்றிலுமா மாறிட்டான். அவன் தன்னோட பெரிய தும்பிக்கைய ரொம்ப மெதுவா பயன்படுத்தி எறும்புகளுக்கு தேவையான பழங்கள் எல்லாம் ஒன்னொன்னா பொறுக்கி அடுக்கி வச்சு உதவி பண்ணிட்டு இருந்தான். இத பார்த்த ஆர்த்தர் பழக்குவியலுக்கு மேல நின்னுக்கிட்டு ப்ரூனோக்கு ஒரு சூப்பர் தம்ஸ் அப் காட்டினாரு. கடைசியில ஒரு அழகான மாலை நேரத்துல சூரியன் மறையிற சமயத்துல ஆர்த்தர் சந்தோஷமா ப்ரூனோவோட தலையில உட்கார்ந்து சவாரி செஞ்சுட்டு இருக்கான். ஒரு பெரிய மொரட்டு யானையும் ஒரு சின்ன சுட்டி எறும்பும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா மாறி அந்த காட்டுக்குள்ள நடந்து போறதோட கதை இனிதே முடியுது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? உருவத்தை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாது. எவ்வளோ சின்னவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பலம் இருக்கும். அந்த பலத்தை மத்தவங்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தாம பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தணும்.